ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷினை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது போர்ட் மாஸ் பேஸ் பண்ண கொஷின் தான். சி ஃப்ரெண்ட்ஸ், போர்ட் மாஸில் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிராக்கெட்ஸ். நிறைய பேர் இங்கே தான் மிஸ் பண்ணுறீங்க. ஓனா ஆஃப்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் ஆஃப். ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டர். ஆர்டர்னா எப்படி இருக்கும் கொஷின்லனா, சப்போஸ் 2 ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடணும் 4ன்ட்டு. இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர். அந்த ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஆர்டர்ஸ். ஓகே, மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், டிஎம்ஏஎஸ்லாம். இப்போ இந்த ரூலை இங்கே அப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கணும். ப்ராக்கெட் இருக்கா? இருக்கு. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டு. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. 1 5s are 5. ஓகே, நெக்ஸ்ட்டு +4 divided by 2. நெக்ஸ்ட்டு எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ப்ராக்கெட்டுக்கு அடுத்தது ஆர்டர்ஸ் இல்லைன்னா டிவிஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ 4 divided by 2 2. இப்போ ப்ராக்கெட் முடிஞ்சுதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பாருங்கள், 80. ஓகே, ப்ளஸ் டிவிஷன் இருக்கா? 6 divided by 3 என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 2. இந்த ப்ளஸ் இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் 80 + 2 82. அது கூட ஒரு 7 ஆட் பண்ணும். கரெக்டா? அப்போ 89 தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன் சி. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.